எல்லாருக்கும் வணக்கம். என்னோட தமிழ்ல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அது முதல்ல சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருந்தது. ஆனா இது இவ்வளோ அழகா வந்திருக்குன்னு அது டைரக்டர் மாணிக் ஜெய் சார்னால தான். அண்ட் தேங்க்யூ சார். அப்புறம் எல்லாரும் தியேட்டரில் வரும்போது தியேட்டர் போய் பார்க்கணும். நல்லா இருந்தால் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கைமேரா கதையில் தன் நடிப்பால் ரசிகர்களை வெகுவாக கவரவுள்ள நடிகர் தாரை கிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த கைமேரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாணிக் சார் வந்து எனக்கு நண்பர். அவர் படத்தில் ஏற்கனவே ஒரு படத்தில் நான் பண்ணி முடிஞ்சிருக்கேன். பரம்பு அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் நான் வந்து அப்பா கேரக்டர் பண்ணேன். அப்புறம் அதை தொடர்ந்து அடுத்த படம் பூஜை போட்டார். பூஜை போடும்போது மாணிக் எனக்கு அடுத்த படத்தில் என்ன கேரக்டர்னு கேட்டேன். இல்லைனா இந்த படம் வேணாம், அடுத்த படம் பண்ணிக்கலான்னு சொன்னார். ஏன் மாணிக் அப்படின்னு. இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ண்ணா அப்படின்னு. அப்படி நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டோம், இதில் என்ன மாணிக் கஷ்டம், எந்த கேரக்டர்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னது, சரி நான் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. சரிண்ணா ஒரு கொஞ்ச நாளில் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. அவர்கிட்ட போய் மாணிக்கு இது மாதிரி சன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. சரி நான் ஒரு 2 நாள் ஒரு டைம் சொன்னார், 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாரு. சரி நானும் 2 நாள் கழித்து நிலக்கட்டை போட போகிறேன். போய் மேலே எங்களையும் பார்த்தாரு. பார்த்துட்டு சரிண்ணா மதியானத்துக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் மதியானம் லஞ்ச் டைம் போய் பார்த்தேன். பார்த்துட்டு மாணிக்கு பார்க்க சொன்னீங்க அப்படின்னு. சரி நான் 4 மணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்ட்டாரு. எனக்கு கூட ஒரு சந்தோஷம், சரி எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் 4 மணிக்கு போய் நின்னேன். நல்லா டிப்டாப்பாக போய் நிற்கிறேன். மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு போய் டிப்டாப்பாக போய் நிற்கிறேன். பார்த்தாரு, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஜட்டி எடுப்பாங்க இல்லை அப்படின்னாரு. என்னடா நம்ம யோசிக்கல நான். சரி நமக்கு வாய்ப்பு முக்கியம் அப்படின்ட்டு ஜட்டியோட போய் நின்னேன். இதான் உனக்கு கேரக்டர், இதான் சீன் அப்படின்ட்டு. இந்த படத்தில் போது என்னை ஜட்டியோடு தான் நடிக்க வச்சார். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றிங்க. ரொம்ப முக்கிய ரோல் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ காட்சிகள் இருக்கு சொல்றதுக்கு. நன்றி நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கதை நடக்கும் சூழலில் இவரின் நடிப்பு வேறு ஒரு தளத்திற்கு கதை நகர்த்துகிறது என்று சொல்லலாம். நடிப்பே தெரியாமல் நடித்த நடிகை சௌமியா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த அத்தனை பேருக்கும் வணக்கம். அப்போது என்னோட கோ ஆர்டிஸ்ட் அப்புறம் என்னோட டைரக்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி டைரக்டர் மாணிக்கம் சார் கூட நடிச்சிருக்கேன். அவங்கள வந்து எனக்கு 13 வருஷமாக தெரியும். கிட்ட 13 வருஷமாக. அவங்க வெல் டேலண்டட், ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அவங்க சும்மாவே உட்கார மாட்டாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. நாங்கள் ஏதோ ஒன்று பேசினா அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க கதையை. நான் என்ன கேட்டேன்னு மறந்துடுவேன். சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்னென்ன பேசுனேன் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்குள்ளே அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ விஷயத்த யோசிக்கிறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ, மக்களுக்கு என்னென்ன தேவையோ, என்ன இல்லை, என்ன வரப்போகுது, இதெல்லாம் கம்மிங் ஜென்ரேஷனில் என்ன தேவையோ அத்தனையும் இப்போ யோசிக்கிற மென்டாலிட்டி டைரக்டர் சார். அவங்க எனக்கு என்னோட படம் வந்துட்டு பருமும். அதில் எனக்கு சின்ன ஒரு ரோல் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்பி எனக்கு திரும்பி கொடுத்தாங்க. எனக்கு ஆக்டிங்கே தெரியாத டைமில் எனக்கு ஆக்டிங் கற்றுக் கொடுத்தது, எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு எனக்கு கோடியான கோடி நன்றி. அப்புறம் எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. இப்போ தான் இந்த 13 வருஷமாக அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஸோ இப்படியே ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க எனக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் இருக்கேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, இந்த படத்தை பற்றி அவங்க வந்து அவங்க ரஞ்சித் சார் சொல்கிற மாதிரி இது ஒரு அனிமல் படம். ஐ மீன்ஸ் சொல்கிறது மனுஷக்குள்ளே இருக்கிற ஒரு மிருகோட கதை சரிங்களா.
அது என்னன்னா, இப்போ எல்லாருக்குள்ள ஒரு முன்னாடி பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தெரிவாங்க. அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ வந்து ப இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். கொடுமையான ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ள இருக்கும். அது அவங்க கிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா, சில ஒரு செர்டைன் டைம்ல அது எப்பவுமே உள்ளுக்குள்ள இருக்காது. அது வெளிப்படையா வந்துரும். அந்த ஒரு அழகான ஒரு காட்சிய சார் வந்துட்டு தெளிவா புரிய வச்சிருக்காங்க இந்த கதையில. ஸோ அப்படிதான் மனிதங்கள யார் எப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாருக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு. அந்த மிருகத்த எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த படம் பார்த்து நீங்க வெளியில வரும்போது உங்களுக்கே தெரியும் 100% நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு நம்ப ஹீரோ சார் பத்தி சொல்லி ஆகணும். அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி நெறைய டேலண்டடு. அவங்க கூட பேசும்போதே தெரியும். அவங்க இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க குரோத் வரல? ஏன் இன்னும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துட்டு வரலன்ட்டு. பிகாஸ் அவங்க நல்லா நடிப்பு வரவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடையாது. ஒண்ணுமே தெரியாத திறமை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த இதில வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு காசு, பணம், பின்ன அதனால தான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா, வாய்ப்பு இருக்கவங்க எப்பவுமே கீழ தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது சார் மாணிக்கம் சார் வந்துட்டு என்னைக்கும் வந்து க்ரோ அப் ஆகிக்கணும். ஏன்னா, அவங்க திறமை, அவங்க கஷ்டம் மட்டும் தான் இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. காசு, பணம் மத்த எதுவுமே கிடையாது. ஸோ, முடிஞ்சவளுக்கு இந்த படமே தியேட்டர்ல மட்டும் பாருங்க. முடிஞ்சவளுக்கும் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் நம்மள மாரி ஆர்டிஸ்ட்டுங்க, நம்மள மாரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்க தெளிவா புரிய வைங்க. ஸோ, இதுதான் ஒரு ஜாயின். தேங்க் யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். காயம் கண்டால் நான் கலங்கியது இல்லை, என்றுமே நான் வீழ்வதும் இல்லை. காலங்கள் என்னை கைவிடும் போதும் வாழ்வை வெல்வேன் என்றே நம்பினேன் என்று நம்பிக்கை வரிகள் தந்த பாடலாசிரியர் கவி காக்கோ அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் விட்டிருக்கும் முன்னோடி கலைஞர்களுக்கும், பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள ஊடக நண்பர்களுக்கும், இங்கே கூடியிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். கைமேரா திரைப்படத்தில் நான் 4 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். முதல் காதல், முதல் பார்வை, இந்த சூழலுக்கு எப்பொழுதும் எழுதக்கூடிய வகையில் நான் காதல் கண்டு நான் மயங்கி விட்டேன்கிற அந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கேன். 2வது வந்து பயணங்களை பற்றி 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அது என்னுடைய வாழ்வியல் அனுபவங்கள், நான் கண்ட அந்த தனிமை, இதையெல்லாம் சந்தித்து இந்த பாடல் எழுதியிருக்கிறேன். அடுத்ததாக ஒரு துள்ளல் இசை பாடல், 4 பாடல் எழுதியிருக்கிறேன். உங்கள் அனைவரது அன்பு நல்வாழ்த்துக்கள் என் பாடல் பயணத்தை மென்மேலும் வெற்றிகரமாக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பரபரப்பூட்டும் திகிலூட்டும் சஸ்பென்ஸ் நிறைந்த பார்வையாளர்களை இருக்கையின் நுனியில் அமரச் செய்யும் சயின்டிபிக் த்ரில்லர் படம் இது. அந்த கதாபாத்திரமாகவே தன் இயல்பான குணத்திலிருந்து மாறி நடித்ததால் 2 மாத மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் வந்திருக்கிறார் இவர். திடமான நம்பிக்கையும் திறமையான முயற்சியும் ஒரு நல்ல வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். கைமேரா படத்தின் ஹீரோவாக அறிமுகமாகும் எல்.என்.டி. யதீஷ் ஒரு புன்னகை மட்டுமே பதிலாக தரும் எப்போதும். மேலும் தமிழ் சினிமாவை அழைத்து செல்கிறது ஒரு நல்ல படத்தின் மூலமாக. அழைக்கிறோம் படத்தின் கதாநாயகன் எல்.என்.டி. யதீஷ் அவர்களை. நமஸ்காரம். அன்னிவாருக்கும் வணக்கம். இந்த தினம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான தினம். As a performer, getting this kind of opportunity that doesn't come often. In the movie, in the character, it has given something into me.
English. From the first day of the shoot till now. I only tried to stay honest. Try to speak English also. Okay. கன்னடத்திலே பேசுங்க, அதை இங்கிலீஷ்ல பேசுங்க. இந்த ட்ரைலர் ஒன்று கிளிம்ஸ் ஒரு பெரிய ஸ்ட்ராங் தியேட்டருக்கு வரப்போகிறது. After coming out of the theater, You talk in English. Doesn't matter. கன்னடத்திலே பேசுங்க சார். okay. ஓகே ப்ளீஸ். ಕೈಮೇರ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀವಿ ಮೂವಿ, ಎಲ್ಲರೂ ಬಂದು ಥಿಯೇಟ್ರಿಗೆ ನೋಡಬೇಕು. ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಬಂದು ಮಾಡಿದ್ದೀವಿ. ರೀಸೆಂಟಾಗಿ ನಮ್ಮ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಸರ್ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದರು, ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸಾಗಿ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀನಿ. ಸ್ವಲ್ಪ ದಿನದ ಮಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಿನಿಮಾ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಪೂಜೆ ಆಗಿದೆ ಬೆಳಗ್ಗೆ, ಅದ್ರ ಬಗ್ಗೆನೂ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಸೊ ಈ ಕೈಮೇರ ಅನ್ನೋದು ಒಂದು ಸರಿ ನೀವು ಥಿಯೇಟ್ರಲ್ಲಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆಚೆ ಬಂದ ಮೇಲೆ ಆ ಒಂದು ಥ್ಯಾಂಕ್ ಯು. கிளம்பி வந்திருக்காங்க. அதனாலதான் கன்னடத்துல ஒரு அறிமுகம் கொடுத்தோம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிகழ்ச்சியின் துவக்கமாக நம்பிக்கை ஒன்றை வைத்து வச்சிக்கவா படத்தின் கதை நாயகன் ஆனார். பரமு படத்தின் மூலம் இயக்குனர் ஆனார். கைமேரா படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஆனார். மனித உடம்புக்குள் மிருகங்களின் செல்கள் புகுத்தி மனிதனின் குணம் மிருக குணம் மாறினால் எப்படி இருக்கும் என்பதே கைமேரா படத்தின் கதை. கைமேரா என்பது மராத்திய மொழி வார்த்தை. இதை மரபணுக்களின் மாற்றம் என்றும் சொல்லலாம். 90% புதிய திறமையாளர்களை நம்பிக்கையோடு கைகோர்த்து வித்தியாசமான கதைக்கழகமாக கொடுக்கவிருக்கும் 5 மொழிகளில் படமாக்கி இருக்கும் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் மாணிக் ஜெய் அவர்களை இப்போது வரவேற்பை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் சேலம் தான் மேடம், பெங்களூரில். முக்கியமான ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பெங்களூரு. இது தமிழில் எடுத்த படம் தான் ஃபஸ்ட்டு. சார், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றிங்க சார். இந்த படத்தை பற்றி ஜாஸ்தி நான் சொல்ல விரும்பலை, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஸ்டோரி ஆல்ரெடி சொல்லியாச்சு. 1-2 பேரை மட்டும் பற்றியும் சொல்லிக்கிறேன். யதீஷ், அவர் செல்ஃபிஷ் லைன் கூட நடித்தார், நல்லா பண்ணியிருந்தார். சரி, இந்த படம் நான் உருவாகிறதுக்கு காரணம் ரோஹித். அவர் தான் செல்ஃபிஷ் எடிட்டிங் சார் ஒரு 1 மந்த் டைம் வேணும் அப்படின்னு கேட்டார். சரி, 1 மந்த் இருக்கிறோமே, ஏன் சும்மா உட்காந்துருக்கணும், ஒரு படம் பண்ணிடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கதை ஒன்று க்ரியேட் பண்ணேன். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன் சார் நான் பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு நண்பர் கேட்டார், யதீஷ். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இல்லை சார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைங்க சார், கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு.
சரி ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் நான் நினச்சதோட ரொம்ப நல்லாவே பண்ணார். மீதி சௌமியா, கிருஷ்ணா ரெண்டு பேருமே போட்டி நடிச்சிருக்காங்க. ரஞ்சித் அவர் என்னுடைய பழைய நண்பர், ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே என் கூட இருக்கார். அவர்கிட்ட சரி நீ ரிஹர்சல் போ ரஞ்சித்து, இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அப்புறம்தான் அப்படின்னேன். இல்லை சார் நான் பண்ணிடுவேன்னாரு. சரி என்ன தான் பண்ணுவாருன்னு பார்க்கலான்னு கொடுத்தேன். நினச்சதோட நல்லாவே பண்ணியிருந்தார். அது கிருஷ்ணன்னா. இவரை பற்றி சொல்லணும்னா என்னுடைய சின்ன ஃபைனான்சியர்னே சொல்லலாம். எனக்கு பணம் இல்லாதப்ப கால் பண்ணுவேன், சிரிப்பேன், அதிலே தெரிஞ்சுக்குவார். எவ்வளோ வேணும்னு கேட்பார். கொஞ்சம் வேணுமா இருக்குண்ணே அப்படிமாரு. சரி அனுப்பி விட்டுறேன், சீக்கிரம் படத்தை முடிச்சோம்னா சரி அப்படின்னாரு. சரிண்ணே. இந்த மாதிரி தான் சொல்லப்போனால் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு எழுதுங்க. இது ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கதையின் சூழல் தெரிந்து அழகான இசையமைப்பு கொடுத்த படத்தின் இசையமைப்பாளர் விக்னேஷ் ராஜா அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தில் மொத்தம் 5 சாங் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ 2 தான் ப்ளே பண்ணோம், இன்னும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். 5 பாட்டுமே கேட்டுட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி படம் வந்து சயின்ஸ் த்ரில்லராக இருக்கும். கொஞ்சம் எப்படி பார்த்தீங்கன்னா பயமுறுத்துற மாதிரி எல்லா சீன்ஸுமே இருக்குது. அவர் எடுத்திருந்தது எல்லாமே பயமுறுத்துற மாதிரியே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. இப்போ படம் நல்லா வந்திருக்கு. கூடிய சீன் தேட்டரில் பாருங்கள், எல்லாம் தேட்டரில் பார்த்து ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. கைமேரா ஒரு பரபரப்பான கதைக்களத்திற்கு டிஐ வழங்கிய ரோஹித் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் அண்டு டிஐ பண்ணியிருக்கேன். கேமராமேன் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார், டிஓபி. ஸோ நல்லா லைட்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார். எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நல்லா வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஒரு படத்திற்கு முக்கியம் சப்போர்ட்டிங் ரோல், அப்படி ஒரு அழகான கதையில் இருந்த ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்த சிறப்பு மற்றும் தலைமை விருந்தினர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தில் நான் வந்து மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். அந்த ரோல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்படியாகவும் ரொம்ப ரசிக்கத்தக்கவாகவும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரோல் கண்டிப்பாக பிடிக்கும். ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு பதட்டமாக இருக்குது. அங்கே சிங்கிள் கேமரா முன்னாடி நடிச்சிட்டேன். என்னை சுற்றி இங்கே இத்தனை கேமரா இருக்குது. அதெல்லாம் பார்த்தா ஏதோ நாங்கள் ஒருத்தர் நிற்கிறேன், நீங்கள் எல்லோரும் கையில் கன்று வச்சு நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த கைமேரா படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இயல்பாக சாதாரணமாக மனுஷங்களுக்கு ஒரு சில மிருக குணங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ கணவன் மனைவி இடையே சண்டை வரும்போது மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க, ஏங்க எங்கள் வல்லுன்னு நாய் மாதிரி குலைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. இதோ அம்மா நமக்கு ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு வேலை வைப்பாங்க, நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது, சோம்பேறித்தனமாக இருப்போம். அப்போ அம்மா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஏன்டா எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு. இயல்பாகவே இது வந்து சின்ன சின்ன மிருக குணங்கள் மனிதர்களுக்கு இயல்பாகவே இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மிருக குணம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது இங்கே நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம கைமேரா படத்தினுடைய இயக்குனர் மாணிக் ஜெய் அவர்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. சார் நன்றி சார். இந்த மிருககுணம் எக்ஸ்ட்ரீம் போகாத அளவுக்கு நம்மளுடைய மனித வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்புறம் மெயினாக இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸு, பெண்கள் வந்து ஒரு சில பெண்கள்
நிறைய ட்ரக்ஸுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க, போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ பெண்கள் வந்து ஆண்களுக்கு இடையே போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து ஆண்களும் பெண்களும் எல்லாருமே வந்து சமம் தான். இருந்தாலும் இது குடிக்கிற சில ஆண்களோட இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற சில ஆண்களோட நாங்களும் பெண்கள் தான், நாங்களும் வந்து அவங்களுக்கு இனியாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து கர்ம வீரர் காமராஜர், அப்துல் கலாம் ஐயா இவங்கள மாதிரி ஆண்களும் இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி ஆண்களோட ஏன் போட்டி போட மாட்டீங்க? ஒரு சில பெண்கள் வினங்க பெண்கள்னு மட்டும் இல்லை, ஆண் பெண் 2 பேருக்குமே போதை பழக்கம் மட்டும் இல்லை, மற்ற எந்த பழக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு மனம் பற்றின புரிதல் இல்லாததான் ஒரே ஒரு ரீசன், காரணம். அதுதான் இந்த மனம்னு சொல்லும் போது டக்குன்னு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் ஞாபகம் வருது. 2 நிமிஷம் சொல்லிட்டு போய் உட்காந்துடுறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அடிமை இருந்தானா. அந்த அடிமை வந்து ரொம்ப அன்புமிக்க ஒரு விசுவாசி. ராஜாவுக்கு வந்து அந்த அடிமையோட அன்பு தாக்கம் தாங்க முடியாமல், இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், இவ்வளோ அடிமைத்தனமாக இருந்தாலும் இவ்வளோ விசுவாசியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமையை கூப்பிட்டு, ஏப்பா நீ எனக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்க, உன்னுடைய அன்பின் தாக்கம் என்னால் தாங்க முடியல, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை செய்கிறேன், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறேன், உன்னுடைய ஆசை என்ன அப்படின்ற மாதிரி அந்த ராஜா கேட்குறாரு. அதுக்கு அந்த அடிமை வந்துட்டு, ஐயா எனக்கு ஒன்றும் வேணாங்க ஐயா, சாப்பாடு கொடுக்குறீங்க, இருக்க இடம் கொடுக்குறீங்க, கொஞ்சம் சம்பளமும் கொடுக்குறீங்க, அதுவே எனக்கு போதுமானது அப்படின்றாரு. இல்லை நீ அன்பு எனக்கு செலுத்துறதுக்கு நான் திருப்பி உனக்கு ஏதாவது பண்ணல அப்படின்னா உனக்கு நான் வந்து கடங்காரனாக ஆயிடுவேன், உனக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, என்ன வேணும் நீ கேளு அப்படின்றாரு. உடனே இவர் கொஞ்சம் தயக்கத்தோட, ராஜா ஒரே ஒரு நாள் உங்களுடைய சிம்மாசனத்தில் மட்டும் உக்காந்து பார்க்கணுன்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, அவ்வளோதானா, இதுதான் உன் ஆசையா? அங்கேருந்து அந்த படை தளபதிகள் அமைச்சர்லாம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, இங்கே வா, இவர் தான் இன்றைக்கி ஒரு நாள் முதல்வர், ஒரு நாள் இந்த சீட்டில் இவர் தான் இன்றைக்கி ராஜா, அவர் கட்டளையிட்டால் அந்த கட்டளையை வந்து யாரும் மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே தயக்கத்தோடு போய் அந்த அடிமை வந்து அந்த சீட்டில் போய் உட்காராப்புல. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது. நேரம் ஆனோன்னு, டேய் நல்லா உட்காரா அப்படின்னு அந்த அடிமை அந்த சீட்டில் வந்து கால் மேலே காலை போட்டு நல்லா ஜம்முன்னு உட்காராரு. மறுபடியும் கேட்குறாரு, ராஜா இன்னும் ஒரே ஒரு ஆசை, என்ன? நான் உங்களுக்கு அடிமையாக அன்பின் நிமித்தமாக பக்கத்துலேயே இருந்தேன்ல, நீங்கள் ஒரே ஒரு நாள் அன்பின் நிமித்தமாக அடிமையாக பக்கத்தில் நிற்கணும், அதை நான் பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு. அவரும் பக்கத்தில் இவ்வளோதான் நான் தான் நின்றுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு நின்றுறாரு. நின்னோடனே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஆனோடனே மறுபடியும் இந்த அமைச்சர் படத்தளபதி கூப்பிட்டு, இங்கே வா, இவரை கொண்டு போய் சிறையில் போடு அப்படின்றாரு அந்த அடிமை. உடனே கொண்டு போய் அந்த சிறையில் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது. அவரை கொண்டுட்டு அவர் செத்துட்டாருன்ற செய்தியை வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த அடிமை சொல்லுது. அவரு அதே மாதிரியே, ஏன்னா இவரு தான் இன்னைக்கு வந்து முதல்வர், அதனால் அப்படியே கொண்டு போகிறாங்க, அவரை கொண்டுட்டாங்கன்ற செய்தியை வந்து இந்த அடிமைக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, மனம்ன்றது நம்மளுடைய அடிமை, அது அடிமையாக இருக்கிற வரைக்கும் நம்ம இங்கே வந்து ராஜாவாக இருக்கலாம். நம்ம அந்த பொசிஷனை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு அடிமையாயிரும். மனம் போன போக்கில் போனால் நம்ம லைஃப் அவ்வளோதான். அதை வந்து அழகாக ரொம்ப சொல்லியிருக்காரு நம்ம மாணிக் ஜெய் அவர்கள். இதுதான் தூண்டிலில் குற்றப்பட்ட புழு மீன் சுவைக்கணும்னு போனால் எப்படி மரணத்தை தழுவுதோ, அதே போல் விளக்கு வெளிச்சத்தால் ஈர்க்கப்பட்ட விட்டில் பூச்சி விளக்கை நோக்கி போய் எப்படி மரணத்தை தழுவுதோ, இந்த மாதிரி 1-2 புலன்களால் பாதிக்கப்படுற புழுப்பூச்சிக்கே இந்த நிலைமைன்னா 5 புலன்களால் ஈர்க்கப்படுற நம்ம மனிதர்களோட வாழ்க்கை என்னன்னு நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவேராக இருக்கணும். நம்ம எம்ஜிஆர் பாடல்கள் வரியில் வர மாதிரி தான், நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். ஓகே, நன்றி. அப்புறம் ஒரு நிமிஷம், மேடை பேச்சுக்கு கொஞ்சம் புதுசு,
வார்த்தைகள் வந்து தவறுதலாக பேசியிருந்தா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம். மேடை பேச்சு புதுசுதான், ஆனால் நீங்கள் நிறைய கதையெல்லாம் வேற சொல்லியிருக்கீங்களே. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சிஸ்டம் என்ற பேருலகில் கனவுகள் சுமந்த பெண்கள் கதாபாத்திரம், நிழலும் நிஜமுமாக வாழ்ந்து ரசிக்கும் பெண்கள் கூட்டம், ஐடியில் பணி செய்யும் பெண்களில் ஒருத்தியாக கொடுத்த கதாபாத்திரத்தில் நடித்த ரெட் ரோஸ் கிருஷ்ணேந்து அவர்களை பேச அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினராக வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.